ஹாய் எவ்ரிஒன். இப்பொழுது ராசியை மையமாக வைத்து ஒருவரது சுபாவங்கள் என்ன, குணநலன்கள் என்ன, அவர்களுடைய பிளஸ் என்ன, மைனஸ் என்ன போன்ற அனைத்து விஷயங்களையும் விவரமாக பார்த்து கொண்டிருக்கிறோம். பிரபஞ்சம் எழுதிய விதி, அதாவது பிரபஞ்சம் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன சொல்கிறது. நமது வீட்டில் இந்த சிம்ம ராசி நபர் ஒருவர் இருக்கிறார், அல்லது எனக்கு திருமணமாக போகிறது, சிம்ம ராசி நபர் ஒருவரை நான் திருமணம் செய்ய போகிறேன். அவருடைய குணநலன்கள் என்ன, பிளஸ் என்ன, மைனஸ் என்ன என்பதை தெரிந்து கொள்வதன் மூலம் எங்களது பயணம் என்பது ஆக்கப்பூர்வமாகவும் அனுகூலமாகவும் கண்டிப்பாக மாற்ற முடியும். அதற்கு தேவையான அனைத்து சாராம்சங்களையும் இந்த பதிவில் நாம் கொடுக்கிறோம். இப்பொழுது சிம்ம ராசியை பற்றி பிரபஞ்சம் என்ன சொல்கிறது, இதன் பலன்கள் என்ன என்பதை விரிவாக பார்ப்போம். சிம்ம ராசியின் அதிபதி சிங்கம். ஏதோ ஒரு படத்துல கூட டைலாக் சொல்லுவாங்களே, சிங்கம் சிங்கிளா தாம்பா வரும் என்று சொல்வார்களே, அது இந்த ராசிக்கு நன்றாகவே பொருந்துகிறது என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். நிறைய சிம்ம ராசிக்காரர்கள் இவர்களுக்குத்தான் நாட்டையே ஆளக்கூடிய தகுதி அதிகம் உண்டு என்று சொல்வார்கள். மரத்தில் பிறந்தவன் ஜெகத்தை ஆள்வான் என்றெல்லாம் சொல்வார்கள். அதெல்லாம் சிம்ம ராசிக்காரர்கள் அந்த அரியணையில் உட்கார்ந்த பிறகுதான் பல ஜோதிடர்களாலேயே ஒற்றுக்கொள்ளப்படுகிறது. நாட்டை ஆளும் சக்தி இவர்களுக்கு அதிகம் உண்டு. வீட்டை ஆளும் சக்தி, ஒரு ஊரையே ஆளக்கூடிய சக்தி இவர்களிடம் உண்டு. சுதந்திரம் அதிகம் உண்டு. சுதந்திர உணர்வு, யாருக்கும் எங்கேயும் எப்பொழுதும் அடிபணியாமல் நிற்பது, தான் என்ற எண்ணம் அதிகம் உண்டு. ஒரு விதத்தில் இவர்களை ஒரு மாதிரி ஈகோயிஸ்டிக் பீப்புள் என்று சொல்லலாம். அரவணைத்து செல்வது அதிகம் வலுவானது. தனக்கு தோன்றுவதையே, தனக்கு தேவையானதை இவர்கள் செய்வார்கள். நண்பர்களுக்கு அதிகம் செய்யக்கூடிய நபர் இவர்கள்தான். நண்பர்களாலும் அதிகம் வஞ்சிக்கப்படுவதும் இவர்கள்தான். உடன் பிறந்தவர்களால் அதிகம் வஞ்சிக்கப்படுவதும் இவர்கள்தான். அதாவது இந்த சகோதர காரகன் என்று எடுத்துக்கொண்டாலும், அல்லது சுக்கிரன் 3ஆம் வீட்டின் அதிபதி என்று எடுத்துக்கொண்டாலும், அல்லது 11ஆம் வீட்டின் அதிபதி புதன் என்று எடுத்துக்கொண்டாலும், இங்கு புதன் 8ஆம் வீட்டில் நீசம், சுக்கிரன் 2ஆம் வீட்டில் நீசம். சுக்கிரன் உச்சமடைந்தாலும் அது 8ஆம் வீட்டில் உச்சம். சகோதரக்காரகன் செவ்வாய் எடுத்துக்கொண்டால் உச்சமடைந்தால் 6ஆம் வீடு, விரயத்தில் வந்து நீசமடைந்தாலும் 12ஆம் வீடு. எனவே நண்பர்களாக இருந்தாலும் சரி, உறவினர்களாக இருந்தாலும் சரி, உடன் பிறந்தவர்களாக இருந்தாலும் சரி, ஒன் வே கம்யூனிகேஷன் என்று சொல்கிறோம் அல்லவா, இவர்களிடமிருந்துதான் அவர்களுக்கு அதிகமான பயன். இவர்களுக்கு இறுதியில் வந்து பார்த்தால் கொஞ்சம் ஏமாற்றம் என்று சொன்னாலும் அது மிகையாகாது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. இதையும் தவிர இவர்கள் சுகஸ்தானம் என்று எடுத்துக்கொள்ளும் பொழுது 4ஆம் வீடு என்பது விருச்சிகம். இந்த 4ஆம் வீடு என்பது காலபுருஷ ராசி மேஷத்திலிருந்து கணக்கெடுத்து பார்க்கும் பொழுது 8ஆம் வீடாக வருகிறது. இந்த 8ஆம் வீடு என்பது அனைவருக்குமே தெரியும். ஏதோ ஒரு சில விபத்து அல்லது சில கண்டங்களை குறிகாட்டுவது. அதுதான் 8ஆம் இடம் என்பது அஷ்டமஸ்தானம் என்று ஜோதிடத்தில் சொல்லப்படுகிறது. எனவே அதிகமாக இந்த வண்டிகளை வாங்கி அதில் சின்ன சின்ன விபத்துக்கள், புதிதாக ஒரு பைக் அப்பொழுதுதான் வாங்கியிருப்பார், அந்த பைக் உடனேயே கீழே விழுகும். அல்லது வீடு கட்டும் பொழுது இவர்களுக்கோ, இவர்களது வாகனத்துக்கோ, அல்லது இவர்களது தாயாருக்கோ சின்ன சின்ன கண்டங்கள் என்பது ஏற்படும். இவை அனைத்துமே காலபுருஷ ராசி பிரகாரம் அமைப்பது. எந்த சூழ்நிலையிலும் இவர்கள் சூரியனை போல் பிரதானமாக ஜொலிப்பார்கள், அனைவரையும் கவருவார்கள். மிடுக்கு, தன்னம்பிக்கை என்பது இவர்களுக்கு அதிகம். எப்படிப்பட்ட சோதனை வந்தாலும் அதனை சந்தித்து, இந்த பதிவின் தொடக்கத்தில் நான் சொன்னது போல், சிங்கம் சிங்கிளாக வந்தாலும் அந்த சிங்கம்தான் காட்டுக்கே அரசன் என்பதனால் உயர்நிலையை இவர்கள் அடைவார்கள். கஷ்டம் என்று எவர் வந்தாலும் தன்னிடம் இருப்பதை இவர்கள் எடுத்து கொடுத்து விடுவார்கள். 5ஆம் இடம் என்பது இங்கு பூர்வீகஸ்தானம், மேஷத்திலிருந்து சிம்மம் 5ஆம் இடம் என்று வருவதனால் இரக்கஸ்தானம். பொதுவாகவே இவர்களுக்கு இந்த இரக்க சுபாவம் என்பது அதிகம் உண்டு.
சுயநலம் என்பது மிகவும் குறைவாகத்தான் இருக்கும். பொதுநலத்துடன் செயற்படுவார்கள். ஈகை குணம் என்பது இவர்களிடம் அதிகமாக உண்டு. கொஞ்சம் எமோஷ்னலாகவும் சென்சிட்டிவாகவும் கொஞ்சம் சூடாகவும் சுறுசுறுப்பாகவும் இவர்களை நாம் காண முடியும். எல்லா உதவிகளையும் மற்றவர்களுக்கு செய்துவிட்டு தங்களுக்கென்று ஒரு பிரச்சனை என்று வரும்பொழுது மற்றவர்களிடம் போய் இவர்கள் உதவி கேட்டு நிற்பதில்லை. எதிர்பார்ப்பின்றி இவர்கள் உதவி செய்வார்கள். மேலும் துயரம் இருந்தாலும் கோபம் இருந்தாலும் கோபம் இருக்கக்கூடிய இடத்தில்தான் குணம் உண்டு என்பதை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். எளிதாக மற்றவரால் கவரப்படுவார்கள், பலரால் காதலிக்கப்படுவார்கள். சிம்ம ராசி ராசி மண்டலத்தில் 5ஆம் இடம். 5ஆம் இடம் என்பது புத்திஸ்தானம். ஆனால் இவர்கள் அந்த காதல் உணர்வுகளை கூட ஒரு மென்மையாகவோ ஒரு மெல்லியதாகவோ வெளிப்படுத்த மாட்டார்கள். அதையும் கூட கொஞ்சம் பகிரங்கமாகத்தான் இவர்கள் வெளிப்படுத்துவார்கள். மேலும் இவர்களுக்கென்று ஒரு ஆளுமை உண்டு. பொதுவாக மற்றவர்களுடன் இவர்கள் கொஞ்சம் ஒத்துப்போவது கடினம். இவர்களுடைய ஒரு மைனஸ் பாயிண்ட் என்னவென்றால் புகழ்ச்சிக்கு மயங்குவார்கள். அதாவது இவர்களிடம் ஒரு காரியத்தை சாதித்து கொள்ள வேண்டும் அல்லது இவர்களை நாம் ஏதாவது ஒரு விஷயத்துக்கு ஒரு நல்ல பொறுப்பை ஒப்படைக்க வேண்டும் என்றால் இவர்களிடம் நாம் கொஞ்சம் புகழ்ந்து பேசும் பொழுது எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் இவர்கள் இறங்கி வந்து விடுவார்கள். இதனை கொஞ்சம் நீங்கள் கவனமாக பார்த்து கொண்டு முயற்சிகள் மூலம் திருத்திக் கொள்ள வேண்டும். These persons are very independent, creative, தனித்து தெரியப்படுபவர்கள், புத்திசாலித்தனமாக நடப்பவர்கள், பவர் அட் இட்ஸ் பீக், பவர்ஃபுல் பர்சன்ஸ் ஃப்ரம் பவர்ஃபுல் பிளேசஸ் என்றெல்லாம் இப்பொழுது ஏதோ ஒரு திரைப்படத்தில் சொல்கிறார்களே, அது இந்த சிம்மராசிக்காரர்களுக்குத்தான் நன்றாக பொருந்தும். சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன், நம்பிக்கைக்குரியவர்களாக இவர்கள் செயல்படுவார்கள். எல்லோருக்கும் செய்து கொண்டு தனக்கென்று இறுதியில் ஒன்றும் இல்லாமல் இருக்கக்கூடிய நபர்களும் இவர்கள்தான். எப்பொழுதும் இவர்களை சுற்றி ஒரு கூட்டம் என்பது இருந்து கொண்டே இருக்கும். மற்றவர்களுக்கும் அதிக மரியாதை கொடுப்பார்கள். அதே மரியாதையை இவர்களும் எதிர்பார்ப்பார்கள். மேலும் இவர்களது ராசி அதிபதி உச்சமடையக்கூடிய வீடு என்பது பாக்கியஸ்தானமாக இருந்தாலும் அதுவே பாதகஸ்தானமாகவும் வருவது என்பதனால் இவர்கள் உயர 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 எதிர்ப்புகளும் பிரச்சனைகளும் பாதகங்களும் அதிகம் இயல்பாகவே வந்து கொண்டுதான் இருக்கும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. மேலும் இவர்கள் இடம் வீடு மனை வாங்கும் பொழுது அதிகமான கோளாறுகளை சந்திக்கிறார்கள். காரணம், அங்காரகன் 12ஆம் வீட்டில் நீசம், 6ஆம் வீட்டில் உச்சம் என்பதனால் அதற்கென்று ஒரு கடன் வாங்கினாலும் அந்த கடனிலும் தீர்க்க முடியாத சிக்கல்கள், கடனை தீர்த்த பிறகும் கடன் தீரவில்லை என்ற அதிகமான அறிக்கைகளையும் கடிதங்களையும் கூட இவர்கள் பெறுகிறார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. பொதுவாக நாம் சிம்மராசிக்காரர்களை ரொம்பவும் வலிமை நிறைந்தவர்களாகவும் டாமினன்ட் பர்சன்ஸாகவும் கன்வின்சிங் பவர் அதிகம் நிறைந்தவர்களாகவும் காண முடியும். இவர்கள் மற்றவர்களுக்கு உண்டான அதிகமான அக்கறை எடுத்துக் கொள்வார்கள், நல்ல சப்போர்ட் கொடுப்பார்கள், பலரை நன்றாக மோட்டிவேஷன் செய்வார்கள், மற்றவர்களை எளிதாக ஈர்க்கக்கூடிய அமைப்பு என்பது இவர்களுக்கு உண்டு. மேலும் இவர்கள் எந்த ஒரு இடத்திலும் இவர்கள் இருக்கும் பொழுது இவர்களது பிரசன்ஸ் ஷுட் பி ஃபெல்ட் என்று நினைப்பார்கள். அதாவது ஒரு முக்கியத்துவம் தங்களுக்கு வேண்டும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இவர்களிடம் இருக்கும். தங்களது சோகங்களையோ அழுகையையோ முடியாது என்ற ஒரு விஷயத்தையோ பொதுவாக இவர்கள் மற்றவர்களிடம் காண்பிப்பதில்லை. எப்பொழுதும் ஒரு விதமான ஒரு வைப்ரண்ட் எனர்ஜி இவர்களிடம் காணப்படும். ஒரு மெஜஸ்டிக் வைப்ஸ், அதாவது அவர்களுடைய அந்த லட்சணங்கள் அனைத்துமே அந்த அங்க அசைவுகளாக இருந்தாலும் அந்த உடல் அசைவுகளாக இருந்தாலும் ஒரு மெஜஸ்டிக்காக இருக்கும். இவர்கள் ஒரு ராயல் பர்சன்ஸ் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு உண்டான ஒரு தேஜஸ் இவர்களிடம் காணப்படும். நல்ல பவர், பர்ஃபெக்ட் இன் கம்யூனிகேஷன்,
குட் கண்ட்ரோல் ஓவர் அதர்ஸ், அதாவது இந்த ஆளுமை, அட்மின் பவர் என்றெல்லாம் சொல்கிறோமே, அது தொடர்பான பணிகளில் நல்ல கமாண்டிங் பவர் நிறைந்தவர்களாக நாம் இவர்களை காணலாம். இவர்களுடைய அடையாளம் அதிகம் மேடான பகுதிகளில் நாம் இவர்களை பார்க்க முடியும். ஆட்சி, அதிகாரம், மேலும் பலரை கட்டுப்படுத்துவது, எதிர்ப்பு என்று எது வந்தாலும் அந்த தடை, அதனை உடை என்று சொல்வது பொதுவாகவே இவர்களுக்குத்தான் அதிகம் பொருந்தும். நான் ஏற்கனவே சொன்னது போல் இந்த 5ஆம் இடம் என்பது மதி மயங்கக்கூடிய இடம். காதல், கேளிக்கை, கேம்பிளிங் போன்ற விஷயங்கள் வரும்பொழுது பொதுவாகவே இவர்கள் கொஞ்சம் நாசுக்காக நமக்கு இவை அனைத்தும் தேவையா, இதனால் அபிவிருத்தி இருக்கிறதா என்பதை மட்டும் கொஞ்சம் யோசித்து தங்களை கட்டுப்படுத்திக் கொள்வது புத்திசாலித்தனம். மேலும் உணவு சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பார்கள். இவர்களை மற்றவர்கள் புகழ வேண்டும் என்று எதிர்பார்ப்பார்கள். இவர்களை விட இவர்களுடைய லைஃப் பார்ட்னர் அதிகமாக உழைப்பார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. இதன் காரணம், இந்த ராசிக்கு 7ஆம் அதிபதி சனி என்பவர் கடினமான உடல் உழைப்பை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு கிரகம். பொதுவாக இவர்களுக்கென்று வரும் பொழுது ஒரு லேட்டஸ்ட், காஸ்ட்லி, பிராண்டடான விஷயங்களை மட்டும்தான் இவர்கள் அதிகமாக உபயோகிப்பார்கள். அதாவது எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் அதில் நம்பர் 1 என்று சொல்லக்கூடிய ஐட்டத்தை தான் இவர்கள் அதிகமாக விரும்புவார்கள். இவர்களது குழந்தைகள் அதிகம் வெளிநாட்டில் வசிக்கிறார்கள். இதன் காரணம், இவர்களுக்கு புத்திரஸ்தானாதிபதி 12ஆம் இடத்தில் உச்சம் என்பதுதான் இங்கே நாம் கவனித்துக் கொள்ள வேண்டும். மேலும் சின்ன வயதில் நிறைய சிம்மராசிக்காரர்கள் தங்களது அப்பாவுடன் ஏதோ ஒரு விஷயத்தில் கோபித்துக் கொள்கிறார்கள். அந்த கோபத்தை இவர்கள் வெளியே காண்பிப்பதில்லை. மனதுக்குள் அவர்களுடைய அப்பா மேல் அவர்களுக்கு ஒரு பாசம் இருந்தாலும் நிறைய சிம்மராசிக்காரர்கள் பொதுவாக சின்ன வயதிலோ நடு வயதிலோ கொஞ்ச நாட்கள், குறிப்பாக அந்த ஆண்கள் அப்பாவிடம் அதிகம் பேசாமல் இருக்கிறார்கள் என்பதை மட்டும் கொஞ்சம் கவனமாக நீங்க பார்த்து கொள்ள வேண்டும். மேலும் அதிகமாக கண்ணாடி அணிவது, உடல் உஷ்ணம் அதிகம் காணப்படுவது, எப்பொழுதும் அதிகமான பயணங்களில் ஈடுபடுவது, ஒரு பர்ஃபெக்ஷனுடன் இருப்பது எல்லாம் இந்த சிம்மராசிக்காரர்கள். சிம்மராசிக்காரர்கள் பெண்களாக இருக்கும் பொழுது செவ்வாய் என்பவர் வரக்கூடிய கணவரை குறிக்கிறார். இந்த செவ்வாய் இவர்களுக்கு 6ஆம் இடத்தில் உச்சம், 12ஆம் இடத்தில் நீசம். சிம்மராசிக்காரர்கள் ஆண்களாக இருக்கும் பொழுது எதிர்ப்பாளினர் சுக்கிரன், பெண்களை குறிகாட்டக்கூடிய கிரகம், 2ஆம் இடத்தில் நீசம், தனஸ்தானத்தில் அவர் உச்சமடையும் பொழுது 8ஆம் இடத்தில் உச்சமடைகிறார். அதனால் 8ஆம் இடம் என்பது அவமானம், தோல்விகளை குறிக்கும். எனவே பொதுவாகவே சிம்மராசிக்காரர்கள் எதிர்ப்பாளினருடன் பழகும் பொழுது மிகவும் கவனமாக, எந்த ஒரு பிரச்சனைகளும் இல்லாத அளவுக்கு புத்திசாலித்தனமாக தங்களை பார்த்து கொள்ள வேண்டும். சிம்மராசிக்காரர்கள் வழிபாடு என்று வரும் பொழுது சிவ வழிபாடு செய்வது, குரு வழிபாடு செய்வது, அங்காரகன் செவ்வாய் கொண்டான வழிபாடு செய்வதன் மூலம் நல்ல ஏற்றம் பெற முடியும். இவர்கள் அணிய வேண்டிய அதிர்ஷ்ட ரத்தினம் மாணிக்கம் மற்றும் புஷ்பராகம். இந்த 2 ரத்தினங்களும் இவர்களுக்கு வாழ்வில் நல்ல மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் ஏற்படுத்தும். மேலும் இவர்களுக்கு அதிர்ஷ்டமான வர்ணங்கள் என்று வரும் பொழுது சிவப்பு, இளம் சிவப்பு மற்றும் மஞ்சள், இந்த 3 ரத்தினங்களையும், இந்த 3 வர்ணங்களையும் இவர்கள் உபயோகிக்கும் பொழுது நல்ல ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷன்ஸை இவர்கள் பெற முடியும். சிம்மராசிக்கு உண்டான அனைத்து சாராம்சங்களும் இந்த பதிவில் விவரமாக கொடுக்கப்பட்டுள்ளது. உங்களது நண்பர்களோ உறவினர்களோ சிம்மராசியில் வரும் பொழுது இந்த பதிவை நீங்கள் அவர்களுக்கு பகிர்ந்திடுங்கள். மேலும் பல அரிய தகவல்கள் தயாராகி கொண்டிருக்கிறது. தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். வாழ்த்துக்கள். நன்றி.